ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெரி இம்பார்ட்டண்ட்டு நம்ம ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி ஒரு மாஸ்டர் கிளாஸ் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. ஓகே, டீட்டெயிலானா இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இந்த ஸ்மால் டைமில் வந்துட்டு நம்ம ஓவரால் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி ஒரு டீட்டெயில் பார்க்கலாம். ஓகே, ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இந்த டைமில் ஆகாது. ஆக்சுவலி 1 ஹவர் 2 ஹவர்ஸ்னா 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ்னா வேணும் நம்மளுக்கு இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஓகே, அப்போது உங்களுக்கு இது ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. ஓகே, இந்த வீடியோ பாருங்கள், இல்லை வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு டீட்டெயிலாக இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு லைவ் இன்ட்ராக்ஷனில் வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது வீடியோ. ஓகே, ஏன்னா இப்போ இன்கேஸ் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக இது ஒன்றும் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு லாஸ் ஆகிக்கினுச்சு, எங்கே ஸ்டக் ஆகிக்கினுக்கிற, எங்கே வந்துட்டு நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக. ஏன் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கின்னு இந்த வீடியோ உங்களுக்கு அவசியம் இருக்காது. சேம் எந்த நீங்கள் ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கின்னு போங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆல்ரெடி இருக்குது, மறுபடியும் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்போது வந்துட்டு ஆல்ரெடி லாஸ் இருக்கவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எங்கே ஸ்டக் ஆகணும், எங்கே நம்ம வந்து நம்மளோட இது வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதுக்காக நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இது பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்குக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாலேஜ் இருக்கிறது பேசிக் நாலேஜ். ஏன் பேசிக் நாலேஜ் வெரி இம்பார்ட்டண்ட்டானா, பேசிக்கே உங்களுக்கு தெரியலன்னா டைரெக்ட் போய் ஆப்ஷன் ட்ரேடிங்கு நீங்கள் பண்ணும்போது அதில் இருக்கிற ரிஸ்க் என்ன, அப்புறமா அதில் இருக்கிறது பிஹேவ்ஸ் என்ன, அதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறது பேசிக் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பேசிக் நாலேஜ்னா என்னது? ஓகே, ஆப்ஷன் என்னது? ஓகே, ஆப்ஷன்ஸ் என்னது? ஓகே, ஆப்ஷன் டெரிவேட்டிவ் எது? ஸ்பாட் ப்ரைஸ் என்னது? ஓகே, ஸ்பாட் ப்ரைஸ் என்னது? அப்புறமா ஃப்யூச்சர் ப்ரைஸ் என்னது? ஓகே, ஃப்யூச்சர் ப்ரைஸ் என்னது? ஸ்பாட் ப்ரைஸுக்கும் ஃப்யூச்சர் ப்ரைஸுக்கும் ப்ரைஸ் பிஹேவ். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு மாஸ்டர் ஆகணும். நீங்கள் பேசிக் நாலேஜ்ன்றது சும்மா நாலேஜ் பேசிக்காக மேலோட கற்றுக்காமல் கொஞ்சம் இன்டெப்த்தாக கற்றுக்கணும். ஓகே, ஸ்பாட் ப்ரைஸ் பிஹேவ் எப்படி இருக்குது, ஃப்யூச்சர் ப்ரைஸ் பிஹேவ் எப்படி இருக்குது, அப்புறமா ஆப்ஷன் ப்ரைஸ் பிஹேவ் எப்படி இருக்குது, அதை பற்றியும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்புறமா வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். ஓகே, இந்த மணி, அட் த மணி, அப்புறமா அவுட் ஆஃப் த மணி, இந்த 3 டீட்டெயில், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் இது என்னான்னு ஃபுல் டீட்டெயிலாக கற்றுக்கணும். ஓகே, அப்புறமா கால் என்னது, புட் என்னது, ஆப்ஷன் செல்லிங் என்னது, ஆப்ஷன் பையிங் என்னது, இது வந்துட்டு பேசிக் நாலேஜில் வந்தது. ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு கம்பல்சரி, இது வந்துட்டு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி. ஏன் ஸ்ட்ராட்டஜி என்னது? ஸ்ட்ராட்டஜி வாட் எவர் ஸ்ட்ராட்டஜி உங்களோட ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கலாம். ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்துட்டு கேண்டல் ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், இல்லை ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த எந்த ஸ்ட்ராட்டஜியான யூஸ் பண்ணுங்கள். ஓகே, வாட் எவர் அந்த ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் ஆகிருக்கணும். ஓகே, மாஸ்டர் ஆகிருக்கணும். ஏன் மாஸ்டர் ஆகிருக்கணும்னு சொல்கிறோன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த ப்ரைஸ் எல்லாம் இப்படி கீழே போகுது இல்லை, இந்த கீழே ஏன் போகுது, இந்த இடத்துல ஏன் மூமெண்ட் வந்திருக்கு, இங்கே பார்க்கலாம், இதுவும் கீழே வந்திருக்கு, ஒரு மூமெண்ட் வந்திருக்கு, அப்புறமா இதுவும் பார்க்கலாம், இதுவும் ஒரு மூமெண்ட் வந்திருக்கு. பட் இதோட பவர் என்னது, இதோட பவர் என்னன்றது உங்களுக்கு அந்த நாலேஜ், அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தெரியணும். இங்கே ஏன் கீழே வந்திருக்கு, அது இப்போ இந்த இம்பார்ட்டண்ட் ஜோனுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இல்லைனா இங்கே வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் வச்சுருக்கோங்க, ட்ரெண்டில் எப்போல்லாம் வந்து இங்கே டச் ஆகுது அங்கப்பெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, எந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜியில் மாஸ்டராக இருக்கணும். ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு மாஸ்டர்னா இன்டெப்த்தாக போயிருக்கணும். அப்புறமா இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா உங்களது பேக் டெஸ்ட் பண்ணணும். ஓகே, பேக் டெஸ்ட்னா என்னது? பேக் டெஸ்ட்னா ப்ரீவியஸ் ஓல்டு டேட்டாஸ் வச்சு நீங்கள் பார்க்கணும். ஓல்டு டேட்டா எந்த டெர்மினல்லாம் வச்சுட்டு இங்கே போயிட்டு உங்களோட எந்த இப்போ 25 இருக்கா, இங்கே 2020ன்னு வச்சுட்டு 2020ன்னு போட்டால் உங்களுக்கு அந்த டேட்டா ப்ரீவியஸ் டேட்டா வரும். இது ஸ்பாட் ப்ரைஸில் வரும். ஓகே,
அதே வந்துட்டு ஆப்ஷனில் பார்க்கும்போது இப்போ பார்க்கலாம். நீங்கள் 2020ல் எப்படி இருந்திருக்கு ப்ரைஸ், இதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு வாட் எவர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க, இண்டிகேட்டர் இல்லைன்னா கேண்டல்ஸ்டிக் வாட் எவர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு அதில் மாஸ்டர் ஆகிருக்கணும், அந்த ஸ்ட்ராட்டஜியில் மாஸ்டர் ஆகிருக்கணும். உங்களுக்கு எதுனா ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, கன்சிஸ்டன்சி இருக்கணும், கன்சிஸ்டன்சியை அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லை புதுசாக உங்களுக்கு வேணும், இப்போ புதுசாக யாருன்னா வந்திருக்குங்க, உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும்னா ஆல்ரெடி நான் வந்துட்டு பாலிஞ்சர் பேண்டு அப்புறமா ஸ்டாண்டர்ட் பிவட் பாயிண்ட் இந்த ரெண்டும் ஆப்ஷன் செல்லிங் அப்புறமா ஆப்ஷன் பையிங் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்க, போய் பார்க்குறவங்க பாருங்கள். ஆனால் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த 2 வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அதில் தான் நீங்கள் மாஸ்டர் ஆக முடியும். ஏன்னா ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஸ்ட்ராட்டஜிவை, நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு அது நாலேஜ் அதிகமாகும். சேம் திங் ரிப்பீட்டடாக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இப்போது எக்ஸாம்பிளுக்கு 1 வீக் நீங்கள் சேம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, செகண்ட் வீக்கில் சேம் ரிப்பீட்டடாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இங்கே என்ன மிஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அது வந்துட்டு செகண்ட் வீக்கில் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கெயின் ஆகும். அதே தேர்ட் வீக்கில் என்ன ஆகும், மறுபடியும் இங்கே என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கோம், இங்கே 2 இடத்துல என்ன மிஸ் பண்ணியிருக்கோங்க, அங்கே புதுசாக இங்கே வந்து சேம், ஆனால் இங்கே வந்து புதுசாக எதுனா வந்து கற்றுருக்குவீங்க. அதே மாதிரி ஃபோர்த் வீக் போகும்போது அதே மாதிரி சேம் திங் இங்கே ஃபாலோ பண்ணும்போது இங்கே ஃபோர்த் வீக்கில் ஒரு புதுசாக ஒரு நாலேஜ் உங்களுக்கு கெயின் ஆகும். ஸோ இப்படி ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும், அது டிசிப்ளின் இருக்கும், கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் டைம் ஃப்ரேம். இது ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வருது டைம் ஃப்ரேம்னா இப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி இப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்க வேண்டியது இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேமில் ஏன் பார்க்க வேண்டியது இருக்கும்னா மார்க்கெட் வந்துட்டு டைரெக்ஷன்ஸ் வந்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் தெரியும். எக்ஸாம்பிளுக்கு இது 5 மினிட்ஸ் சார்ட்டு, இது 5 மினிட்ஸ் சார்ட்டாக உங்களுக்கு நான் மந்த்லி சார்ட் காமிக்கிறேன். மந்த்லி சார்ட்டில் ஃபுல் அப் ட்ரெண்டில் இருக்குது, ரைட், அப் ட்ரெண்டில் இருக்குது. அதே வீக்லி போகும்போது இங்கெல்லாம் கரெக்ஷன் வந்திருக்கா, இங்கெல்லாம் கரெக்ஷன் வந்திருக்கா, இங்கெல்லாம் கரெக்ஷன் ஓவரால் மார்க்கெட்டு டைரெக்ஷன் அப் ட்ரெண்டில். அப்போது கீழே விழுந்தாலும் மறுபடியும் மேலே போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறமா ஸ்விங்குக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்விங்கு எப்படி டைரெக்ஷன், இப்போ நீங்கள் இன்ட்ராடேல போக போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்விங்கு ஓவரால் மார்க்கெட்டு மந்த்லி வீக்லி டைரெக்ஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்புறமா ஸ்விங்குக்கு இப்போ எக்ஸாம்பிள் இது வந்துட்டு ஒரு ஸ்விங்கு, அப்போது இங்கே ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரேடு அப் சைடு தான் பார்க்கணும். ஓகே, இப்போது உங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் இது வந்துட்டு கீழே வருதானா இங்கே வந்துட்டு நம்ம டவுன் சைடில் தான் ஆல்மோஸ்ட் ட்ரேடு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போது நம்மளது வின்னிங் ட்ரேட் என்னாகும், ஹை ஆகிறது சான்சஸ் ரொம்ப அதிகம், ரைட். இப்போது நீங்கள் வந்துட்டு இங்கே மேலே போகும்போது நீங்கள் வந்துட்டு இன்ட்ராடேல வந்துட்டு கீழே பிளான் பண்ணும்போது எவ்ரி டைம்ஸ் கீழே வரும்போது மறுபடியும் மேலே தான் போகும் ப்ரைஸ். ஸோ இங்கேருந்து கீழே வரும்போது சின்னதாக வரும், மேலே போகும்போது பெருசாக போகும். அதனால் வின்னிங் ட்ரேட் என்னாகும், நம்மளும் லூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதே நம்ம டைரெக்ஷன் இந்த டெய்லி கேண்டில் வச்சு ஃபஸ்ட்டு டைரெக்ஷன் கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் இன்ட்ராடேல நம்ம வந்துட்டு அது ட்ரை பண்ணலாம் அந்த டைம் ஃப்ரேம் வச்சு. ஓகே, இன்ட்ராடே டைம் ஃப்ரேமுக்கு எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலான்னா ஹவர்லி சார்ட், ஓகே, 15 மினிட்ஸ் அப்புறமா 5 மினிட்ஸ். இது வெரி காமன்லி யூஸ் பண்ணுறது இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம். இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஷன் செல்லிங்குக்கு வந்துட்டு 1 ஹவர் 15 மினிட்ஸ் அப்புறம் 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது 1 ஹவருக்கான 1 ஹவரில் ரிஸ்க்கும் அதிகம் இருக்கும். ஓகே, ரிஸ்க்கும் அதிகம் இருக்கும், அப்புறமா பேஷன்ஸும் அதிகமாக இருக்கணும். அப்புறமா அவங்களோட டைரெக்ஷன் போகும்போது அதிகம் ப்ராஃபிட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி 15 மினிட்ஸும் அவ்வளோதான். 15 மினிட்ஸில் இந்த ஹவர்லி கம்பேர் பண்ணும்போது 15 மினிட்ஸில் கொஞ்சம் ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் ரிவார்டும் சேம் திங் அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி 5 மினிட்ஸில் போகும்போது ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும் கம்பேரிவ்லி இந்த 2. அப்புறமா ப்ராஃபிட்டும் அதே மாதிரி இந்த 5 மினிட்ஸு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வரும். அது இது வந்துட்டு ஆப்ஷன் செல்லிங்குக்கு யூஸ் பண்ணலாம். இப்போது ஆப்ஷன் பையிங்குக்கு ஒரு நல்ல டைம் ஃப்ரேம் என்னன்னா 5 மினிட்ஸ் அப்புறமா 1 மினிட். ஏன் 5 மினிட்ஸ் 1 மினிட்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது ப்ரைஸ் பிஹேவ்ஸ். இப்போது இந்த மணியில் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ப்ரைஸ் எப்படி பிஹேவ் ஆகுது, அப்புறமா ஓடிஎம்மில் எப்படி ஆகுது, ஏடிஎம்மில் எப்படி ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது 5 மினிட்ஸ் ஆப்ஷன் பையிங் பண்ணுறோன்னா ஏன்னா மூமெண்ட் இருக்கணும். மூமெண்ட்டுன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்துட்டு 5 மினிட்ஸ் வைக்கிறேன்.
இங்கே வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மூமெண்ட்டுக்கும் அப்புறமா இந்த மூமெண்ட்டுக்கும் ப்ரைஸ் எப்படி பிஹேவ் ஆகிருக்குது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். அப்புறமா இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அப்புறமா இந்த இடத்துல அப்புறமா இந்த இடத்துல ப்ரைஸ் எப்படி பிஹேவ் ஆகிருக்கு, அப்புறமா இந்த இடத்துல ப்ரைஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் ஆகிருக்கு, இதுக்கு மாஸ்டர் ஆகணும். ஓகே, டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் வேறு டைம் ஃப்ரேம் வச்சு அது பேக் டெஸ்ட் பண்ணணும். ஓகே, டைம் ஃப்ரேம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மணி ஏடிஎம், அட் த மணி ஓடிஎம், அவுட் ஆஃப் த மணி. ஓகே, இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ப்ரைஸ் எப்படி பிஹேவ் ஆகுதுன்றது ஒரு நாலேஜ் எடுத்துக்கணும். ஓகே, ஏன் நான் இது சொல்கிறேன்னா, இப்போது அட் த மணி, இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரைஸுன்னு வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு இங்கேருந்து இங்கே கீழே வரும்போது இதில் போயிட்டு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அட் த இந்த மணியில் மூமெண்ட் எப்படி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு நினச்சிக்கலாம். இந்த கேண்டலில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ப்ரைஸ் வந்துட்டு என்னாவது மேலே போகுது, இப்படி மேலே போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த மணி அப்புறமா அட் த மணி அப்புறமா ஓடிஎம்மில் ப்ரைஸ் வந்துட்டு இப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்குன்னு நீங்கள் வாங்கியிருக்கலாம்னு வச்சுக்கலாம். இது மூமெண்ட் இப்படி போயிருந்தாலும் ப்ரைஸ் வந்துட்டு இப்படியே சின்னஸாக இருக்கும். ஓகே, இப்படியே இருக்கும், சேம் ப்ரைஸ்லேயே இருக்கும். இது ஏன் ஆகுது, இது பற்றி நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் உங்களுக்கு இந்த மணி அட் த மணி ஓடிஎம்மில் இப்போ இந்த மூமெண்ட் இங்கே வந்துட்டு ஒரு 40 பாயிண்ட்ஸ் போகும்போது உங்களுக்கு அட் த மணியில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் போயிருக்கு, இந்த மணியில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் போயிருக்கு, ஓடிஎம்மில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் போயிருக்குன்னு. இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குனால இந்த மந்த்லி எக்ஸ்பைரியில் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு மந்த்தோட டேட்டா உங்களுக்கு இருக்கும். ஆப்ஷன் டேட்டா இருக்கும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டேட்டா இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓல்டு டேட்டா உங்களுக்கு கிடைக்காது. இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஃப்ரீ இருந்தால் என்ன வெப்சைட் இருந்தால் கீழே மென்ஷன் பண்ணுங்கள், வேறவங்களை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வர இந்த மந்த் இப்போ டியூஸ்டே எக்ஸ்பைரி இருக்குது, இந்த டியூஸ்டே எக்ஸ்பைரிக்குள்ளே இது எப்படி பிஹேவ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரியில் எப்படி பிஹேவ் ஆகிருக்கு, இது பற்றி ஃபுல் நாலேஜ் எடுக்கணும். இது ஏன் நாலேஜ் நீங்கள் உங்களுக்கு இது வெரி இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லும் போது இது மாதிரி ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரைஸை வைக்கும்போது இது மூமெண்ட். ஓகே, இங்கே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதோட மூமெண்ட் எப்படி வந்திருக்கு, ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருந்தா இல்லை ஆப்ஷன் பையிங் பண்ணியிருந்தா எப்படி பிஹேவ் ஆகுது, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஏன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டானா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம கரெக்டாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணலன்னா நம்மளோட லாஸ் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஸ்பாட் ப்ரைஸ் பிஹேவியர் வேறு இருக்கும், ஃப்யூச்சர் ப்ரைஸ் பிஹேவியர் வேறு இருக்கும், அப்புறமா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆப்ஷன் டெரிவேட்டிவோட ஸ்ட்ரைக் ப்ரைஸும் பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும். இது பற்றி டீப் நாலேஜ் உங்களுக்கு வேணும், கண்டிப்பாக அது வேணும். ஓகே, இது வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஸ்மால் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு ஃபுல் டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது வித் எக்ஸாம்பிளோட. அப்படி வேணும்னா சொன்னால் இந்த டியூஸ்டே ஏன்னா இந்த டியூஸ்டேக்குள்ளே பேங்க் நிஃப்டியோட 1 மந்த் டேட்டா நம்மளுக்கு கிடைக்கும். 1 மந்த் டேட்டா உங்களுக்கு டே 1லேருந்து வந்துட்டு இப்போது எண்டு இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே நம்ம அந்த டேட்டா ஃபுல் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் வர்றது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஏன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டுன்னா, இப்போது ஸ்பாட் ப்ரைஸிங் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். ஓகே, இப்போது ஸ்பாட் ப்ரைஸ் இப்போ மேலே போகுது, இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நாலேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த சூட்டபிளாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூட் ஆகுதோ அதை நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே என்ன பண்ணியிருப்பீங்க, புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கலாம், இல்லைனா கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கலாம்னு வச்சுக்கலாம். அது ப்ரைஸ் வந்துட்டு ஆப்ஷனில் வந்துட்டு இங்கே கீழே ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு. அப்போது இது பிஹேவ் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பிஹேவ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் 1:1 வருமா, இல்லை 1:2 வருமா, இல்லை 1:3 வருமா, இது மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களோட இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட அக்யூரசி 30% அக்யூரசி இருந்தாலும் நீங்கள் ப்ராஃபிட் வர சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பேசிக் நாலேஜ் ரொம்ப இருக்குது, ஃபுல் கம்ப்ளீட்டு ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி நீங்கள் டீப் நாலேஜ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எடுத்துருப்பீங்க. அதில் டைம் ஃப்ரேம் டிஃப்ரெண்ட் மல்டி டைம் ஃப்ரேமில் வச்சு நீங்கள் ட்ரேட் எப்படி எடுக்கிறது நல்லா பார்த்துருப்பீங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு அதோட ப்ரைஸ் பிஹேவ் எப்படின்னு வச்சு தெரிஞ்ச மேலே
ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் என்ன ஆகும், இப்போ 7 ட்ரேடு உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 1000 ருபீஸ் ரிஸ்க் வச்சா 7000 ருபீஸ் உங்களுக்கு லாஸ் ஆகும். அதே 3 ட்ரேடு 1:3 வைக்கும்போது என்ன ஆகும், 3000 ருபீஸ் இருக்கும், 9000 ருபீஸ் ப்ராஃபிட் ஆகும். ஓகே, 9000 ருபீஸ் ப்ராஃபிட் ஆகும்போது என்ன ஆகும், 7000 போனால் 2000 ருபீஸ் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டு இருக்கும். ஓகே, ஒன்லி 30% அக்யூரசி இருந்தாலும். ஓகே, நீங்கள் வந்துட்டு டீப்பாக 90% அக்யூரசி 100% அக்யூரசிக்கு போகலன்னா கூட இது எல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஜஸ்ட் 30% அக்யூரசி இருந்தாலும் உங்களோட நோ லாஸில் இருக்குவீங்க, இல்லைன்னா ஸ்மால் ப்ராஃபிட்லாம் இருக்குங்க, ஆனால் லாஸ் கண்டிப்பாக வராது. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்புறமா வந்துட்டு வெரி இம்பார்ட்டண்ட்டு உங்களுக்கு எதுவும் ஒன்று சொல்லணும்னு மறந்துட்டேன் நான். ஓகே, இது கண்டிப்பாக உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு வேணும். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, இப்போது ஆல்ரெடி இதெல்லாம் நீங்கள் நல்லா கற்றுக்குன்னு இருக்கிறதுனால இது ப்ரைஸ் பிஹேவ் ஆப்ஷனில் ப்ரைஸ் பிஹேவ் வரும்போது நீங்கள் இங்கே வாங்கியிருக்கீங்க. இப்போ ஸ்பாட் ப்ரைஸிங்கில் என்ட்ரி எடுத்துருக்கீங்க, உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும்னு நினைக்கலாம். இது ப்ரைஸு மூவ் ஆகும்போது இங்கே ஸ்மாலாக போகும்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு தெரியும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு இது பேனிக் ஆக மாட்டீங்க. ஓகே, இது ப்ரைஸ் மூவ் ஆகினாலும் இது வந்துட்டு கீழே வரும்போது இல்லைனா இங்கே சைட் வேஸில் போகும்போது உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸு பேனிக் ஆக மாட்டேங்க. ஓகே, ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுனா உங்களுக்கு இது மினிமம்மல் அமௌண்ட்டை தான் ஸ்டாப் லாஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கு டிசிப்ளின் வரும். இந்த டிசிப்ளின் வந்துட்டு கன்சிஸ்டன்ஸாக வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு இங்கே கண்டிப்பாக ப்ராஃபிட் ஆகிற சான்சஸ் ரொம்ப அதிகம். ஹோப் இது வந்துட்டு உங்களுக்கு இந்த நார்மலி இந்த கம்மி டைம் ஃப்ரேமில் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைவில் வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே.